மற்றும் கர்த்தர் நம்மோடு கூட ஆவியானவரை குறித்து, ஆவியானவருடைய காரியங்கள், ஆவியானவருடைய பாதைகளை அறிந்து கொள்ளுதல், ஆவியானவருக்கு ஆவியானவரோடு நாம் எவ்விதமாய் உறவு கொள்ள வேண்டும் என்கிறதான 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நாம் பார்த்த ஒரு காரியம், அவரிடத்திலே தாழ்மையோடு நாம் இருக்க வேண்டும். மனத்தாழ்மை என்பது மிகவும் அவசியம் என்பதை பார்த்தோம். 2வதா, அவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் அழைக்க வேண்டும். அவரை ஒவ்வொரு நாளும் அழைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம தினமும் ஜெபிக்கணும். தினந்தோறும் எண்ணெய் எடுத்து உங்களுடைய தலை மேலே வச்சு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆலயத்தை இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய இந்த சரீரத்தை உங்களுடைய ஆலயமாக நான் பிரதிஷ்டை பண்ணுறேன். தினந்தோறும் அதை நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்ததாக நாம் பார்த்தோம், அவரோடு கூட நாம் காரியமாகும்படி பேச வேண்டும். அவரோடு கூட நாம் ரீசன் அவுட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் அடுத்த 3 காரியங்களை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு பிரேயர் இருக்கு. ஆகையினால இந்த ஜெபங்களை எல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது முதல் தலைப்பு, கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் அப்படின்றது தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படிதல் எதை உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மேல வைத்திருக்கிறதான நம்பிக்கையை அதிகரிக்கும். நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் கீழ்ப்படியும் போது அவர் என் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை என்ன ஆகுங்க? அதிகரிக்கும். பொதுவாக நம்ம கீழ்ப்படுகிறது, நம்ம பெர்ஸ்பெக்டிவை வேற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் வரும்னு நம்ம நினைப்போம். அப்படிதானே? இது முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம்லாம் செகண்டரி தான், 2வது தான். முதல் கட்டம் என்ன தெரியுங்களா? நான் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய நம்பிக்கை என் மேல் பெறுகிறது. அவர் என் மேல் வைக்கிறதான நம்பிக்கை அதிகரிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் திரும்ப சொல்றேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் என் மேல் வைக்கிறதான நம்பிக்கை அதிகரிக்கிறது. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இன்னும் கனமான, பொறுப்பான, இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். இப்போ உதாரணத்திற்கு ஸ்கூல்ல எடுத்துக்கோமே. ஸ்கூல்ல டீச்சர் எந்த பிள்ளைக்கு லீடர் பதவி கொடுப்பாங்க? ஸ்கூல் கிளாஸ் லீடர் போடுவாங்க இல்லையா? யாரை கொடுப்பாங்க? அஃப்கோர்ஸ் மற்ற பசங்களாம் கிண்டல் அடிப்பாங்க, அது இருக்கட்டும். இவன் முந்திரி கொட்டடா, அவன் அப்படிலாம் கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் யாருக்கிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க? நல்லா படிக்கிறவன், அதாவது டீச்சர் சொல்றத நல்லா செய்யறவன் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவனை ஒரு சின்ன பொறுப்புல இருந்து இன்னும் கொஞ்சம் அதை உண்மையா செஞ்சனா அடுத்த ஒரு பொறுப்பு தருவாங்க இல்லைங்களா? இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் தேவனுடைய சமூகத்துல ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை உடையவராக மாறுகிறார். நம்ம இன்னும் கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்பிக்கைக்கு தகுந்தவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். So obedience puts us in a place where God's trust increases in our lives. நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய நம்பிக்கை, கர்த்தர் நம்மேல வைக்கிறதான நம்பிக்கை அதிகரிக்கிறது. ஸோ இப்போ பில்லி கிட்ட கர்த்தர் ஒரு காரியம் கொடுக்கணும்னா, பில்லி ஏற்கனவே கர்த்தர் செய்த காரியத்தை என்ன பண்ணியிருக்கணும்? செஞ்சிருக்கணும். கர்த்தர் சொன்னதை பில்லி செஞ்சு முடிச்சிருந்தாதான் அடுத்த காரியத்தை பில்லிக்கு கர்த்தர் கொடுப்பார். நான் விஷயத்தையே நான் செய்யலை அப்படின்னு சொன்னா என் கையில பொறுப்பா எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டார்? கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. ஸோ அப்போ கீழ்ப்படிதல்ல முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இட் இன்க்ரீசஸ் the confidence that God has on us. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறது அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கையை அது அதிகரிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக, அப்படியே கீழ்ப்படிதலுக்கு எதிராக இருக்கிறதான கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ், அது என்ன உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்மேலேயே ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை தூக்கிட்டு நம்ம மேலேயே ஒரு சுய நம்பிக்கையை உண்டாக்கும். தேவ பிள்ளைகளா நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்கிறது. ஆனா இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சுயமா நமக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா, இதை நான் செய்வேன் நான் நம்பினா நான் என்ன பண்ணலாம்? செய்து முடிக்க முடியும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கு இன்னைக்கு நிறைய கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க.
சரிங்களா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய செஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க, நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் இருக்குது செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ பாருங்க, ஆனால் நான் புரிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு அப்படியே எதிர்மறையானவர். நல்லா புரிஞ்சுக்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே அங்கே கிரியை செய்ய முடியாது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது, இல்லை அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் ஒன்று தான். அது ரெண்டையுமே நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. நம்ம பார்வையில வேணா அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கலாம், ஆனா அவருடைய பார்வையில அது டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கீழ்ப்படிதலை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படிதலை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது நமக்கு வெளியில இல்ல நம்ம சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகள் இல்ல பிசாசனுடைய தாக்கங்கள் தேவன் சொல்ற ஒரு விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவை நமக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணுவான். இது உலகத்தினுடைய தந்திரம். எந்த வயசுல நீங்க இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாவோ இல்ல செய்து முடிக்கக்கூடிய விதத்திலே நடக்கும்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள வைக்கிற அளவுக்கு ஒரு பிளீசிங்கான வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ், வேற ஒரு விதத்தை பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம பக்கத்துல கொண்டு வருவோம். இப்ப உதாரணத்திற்கு, நான் என்னுடைய ஊழியத்தை நான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்துல என்னுடைய ஊழியத்தை கெடுக்கும்படி பிசாசு என்ன பண்ணுவான்? எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவை கொண்டு வைப்பான். இப்போ இது ரெண்டுலையும் நான் சூஸ் பண்றதுதான் முக்கியம். நான் பிசாசு கொடுக்கிற ஆல்டர்னேட்டிவ், அவன் கொடுக்கிறதான வழியை நான் தெரிந்தெடுக்கிறேனா, இல்ல தேவன் கொடுக்கிறதான பாதையை நான் தெரிந்தெடுக்கிறேனா? ஸோ எப்பயுமே ஒபீடியன்ஸ்னு வரும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தால் டைரக்டா என்ன பண்ணிட்டு போயிடுவோம்? கீழ்ப்படுகிறது ஈஸி தானே. ஏங்க, உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்குதுங்க, அதில் ஒன்று தெரிந்தெடுனா தானே கஷ்டம். ஒரே ஒரு சாய்ஸே இல்லை, இந்த வழியில தான் போகணும்னா என்ன பண்ணுவோம்? வேற வழி இல்லை, அப்படிதான் நம்ம போவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மளை அப்படி உருவாக்கவும் இல்லை. நமக்கு முன்னாடி தீர்மானம் எடுக்கிறதான ஒரு திறனை வச்சுட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமான்னு சொல்லி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ ஆவியானவரை நாம் பெற்றதினாலே நம்ம அவருடைய சத்தத்திற்கு இணங்கி நடக்கும் பொழுது கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய பங்காக மாற வேண்டும். ஸோ கீழ்ப்படிதல் இல்லாம ஒரு மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ மேன் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி இஃப் ஹி டஸ் நாட் ஒபே த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியலன்னு சொல்லி சொன்னா அவனால வளரவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாததுனால அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்ட நிலையிலே நம்மளால இருக்கிறத பார்க்க முடிகிறது. நான் லிட்ரலா என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிப்பட்டவனா தான் இருந்தேன். என்னுடைய விருப்பத்தின்படி நான் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள இருந்தது, ஒரு அளவுக்கு உட்பட்டதாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? அளவு கடந்ததாக, அன்லிமிட்டடா இருக்குது, அன்லிமிட்டடாக அது இருக்கிறது. ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நல்லா கவனிக்கணும். நான் திரும்ப சொல்றேன், கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேனோ அந்த அளவுக்கு தான் அவரால் கிரியை செய்ய முடியும். நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேனோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ஆவியானவர் என்னில் கிரியை செய்ய முடியும். இங்க ஆபிரகாமை பத்தி நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம்னா நமக்கு தெளிவாக புரியும். யாக்கோபு 2வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சது. என்ன தெரியுங்களா? அவன் தேவனுடைய சிநேகிதன்.
he is a friend of God. யோசிச்சு பாருங்க, இந்த டைட்டில் ஒரு மனுஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம். இப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா அநேகம் தரம் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலுக்கு பதிலாக கீழ்ப்படியாமை தான் இருந்திருக்கு. நிறைய நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த சின்ன சின்ன அந்த நட்ஜஸ்னா அவர் உணர்த்துக்கிற அந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன பண்றது இல்லைங்க, நம்ம உதாசீனப்படுத்திட்டனால அவர் நம்மளை பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு நம்ம தகுதியை நம்ம இழந்துட்டோம். இப்ப பாருங்க, ஆபிரகாமை பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை நீ என்ன பண்ணணும்? வந்து பலி செலுத்தணும். இப்போ நிறைய பேர் அதாவது கிண்டல் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போது கொஞ்சம் பைபிள் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பர்சன் ஒரு ஆள் ஒரு தம்பி என் கூட படித்தான். ஸோ அவன் நான் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அது கூட தகுதி கிடையாது, ரொம்ப மோசமானவன். அவன் வந்து பயங்கரமாக கிண்டல் அடிப்பான். அவன் வந்து ஒரு ஏத்திஸ்ட். ஆனால் எல்லா வேதங்களும் படிச்சிருப்பான். பைபிள் படிச்சிருக்கிறான், ரிக் வேதம், சாம வேதம், யஜுர்வன வேதம், அந்த வேதம், அப்புறம் குரான் படிச்சிருக்கான். அவன் வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டான், டேய் நான் ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா. சொல்லுடா அப்படின்னு. அப்போது அவன் கேட்டான், உங்கள் கடவுள் வந்து ஆபிரகாம் ஸ்டோரி எடுத்தான். உங்கள் கடவுள் வந்து வயசான காலத்தில் ஒரு தாத்தாவுக்கு குழந்தை கொடுத்தார், அதுவே வந்து நடக்காத காரியம், நீங்கள் கதை எழுதி வச்சிருக்கிறீங்க. உங்கள் கடவுள் திரும்ப என்ன கேட்குறாரு? கொடுத்த குழந்தைய திரும்ப என்ன பண்ண சொல்லி கேட்குறாரு? பலி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. உண்மையான ஒரு கடவுளாக இருந்தால் இதை செய்வாரா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ அது வரைக்கும் தானே படிச்ச, அதுக்கப்புறம் பலி செலுத்த வேணான்னு சொன்னாரேடா, அதுக்கப்புறம் பலி கொடுக்கலையாடா அப்படின்னு. உண்மையான கடவுளாக இருந்தால் அதை அப்படி கேட்டிருப்பாரா? நீ ஏன் சொல்லு அப்படின்னா. நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு முடியலன்றதை விட அவன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது என்னத்துக்கு? அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணி எப்படி இருந்தாலும் அவன் மனசில் நிர்ணயம் பண்ணிட்டான், தேவனை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லைன்னு நிர்ணயம் பண்ணிட்டான். அப்போ அவன்கிட்ட போய் என்னத்தை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேசுறது விட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இந்த ஆபிரகாம் ஈசாக்குன்ற இந்த சம்பவத்தை ரொம்ப குதர்க்கமாக பேசுகிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதல். அவன் ஏதாவது கேள்வி கேட்டானா, ஆண்டவரை உயிரோட எழுப்பிடுவீங்களா, இல்லை உயிரோட எழுப்புவான்ற ஒரு நிச்சயம் அவனுக்கு இருக்குமா? எதுவுமே நமக்கு, அதாவது அந்த எந்த ஹிண்ட்டுமே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தான், அந்த மாதிரி எந்த ஒரு ஹிண்ட்டுமே கிடையாது. தேவன் சொன்னதை அப்படியே அவன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிஞ்சான். அவன் கேள்வியே கேட்கல. இன்ஃபேக்ட் மலைக்கு ஏறும்பொழுது ஈசாக்கு வந்து என்ன பண்றாங்க, கேட்குறான், பலி செலுத்த போறோன்றீங்க, விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா பலி செலுத்துறதுக்கு என்ன இல்லை? ஆடு இல்லையே அப்படின்னும் போது அப்பயும் அவர் என்ன சொல்றாரு? ஆடு அங்க இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல, தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம். அப்போ ஆனா தேவன் ஆபிரகாமுக்கு தெரியும் தேவன் யாரை பலி தான் கொடுக்க சொன்னார், ஈசாக்க பலி கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி. ஸோ இங்க நல்லா கவனிக்கணும், இங்க தேவன் அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய ஒபீடியன்ஸ், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறான் அப்படின்ற காரியத்தை தேவன் அந்த இடத்துல சோதித்து பார்க்கிறார். தேவன் அவனை ஆராய்ந்து பார்க்கிறார். ஸோ இனிமே இப்ப இந்த 21 டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இனிமே வர்ற எல்லா நாட்களிலுமே கர்த்தர் சொல்ற எல்லா வார்த்தையுமே நீங்க கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஒரு படி முன்னேறீங்கன்றது நீங்க மறந்துடக்கூடாது. எவ்ரி வேர்ட் தட் யூ ஒபே இஸ் a step towards your Christian maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சியில நீங்க வளர்றதுக்கு கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியலன்னு சொல்லி சொன்னா, நிச்சயமாக நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில வளரவே முடியாது. இங்க ஆபிரகாமை பற்றி பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்றாருங்க, அதுவும் இப்படி கீழ்ப்படிஞ்சதுனால யாக்கோபு அவரை பத்தி என்ன சொல்றாரு? தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சோ தேவனுடைய ஃப்ரெண்டுனா யாருங்க? மனசு விட்டு ஒருத்தங்களோட பேசுறவங்கள தானே ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அப்போ தேவன் வந்து ஒரு மனுஷனை பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்ற அளவுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? கீழ்ப்படிதல்ல அவர் வளர்ந்த ஒரு மனிதனாக அவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப தொடர்ச்சியாக கீழ்ப்படியாம இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த துக்கப்படுவார். நமக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் நம்ம தொடர்ந்து அவருடைய சத்தத்தை நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படின்னா துக்கப்படுவாரு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மேபி நம்மளை விட்டு வெளியே போனாலும் அவர்
போயிடுவார். ஏன்னா இவன் இப்படியே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை விட்டு வெளியே போனாலும் போயிடுவார். நான் நிறைய நேரங்களில் நினைப்பேன், ஆக்சுவலி பைபிள் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாகவே நமக்கு சொல்லுது, பரிசுத்த ஆவியின் உள்ள வந்துட்டாருன்னா வெளியே போக மாட்டாருன்னு சொல்லி. ஆனால் நான் யோசிப்பேன், ஆவியானவரே, எனக்கு லிட்டரலாக அதை பற்றி வசனங்கள் எனக்கு தெரிஞ்சு பைபிள் எங்கேயுமே இல்லை ஒரு மனுஷனை விட்டு வெளியே போயிடுவாருன்னு சொல்லி. ஆனால் நான் யோசிப்பேன், ஆவியானவரே, உங்க வார்த்தைக்கு ஒரு மனுஷன் தொடர்ந்து கடைசி வரைக்குமே சாகர வரைக்குமே கீழ்ப்படியலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஆவியானவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஸோ மேபி எனக்கு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா என்கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஆவியானவர் ஒரு மனுஷனை விட்டு வெளியே போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு. சவுல் பத்தி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி அவனை விட்டு வெளியேறி தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு அசுத்தாவி உள்ள வந்துச்சு, பொல்லாதாவி உள்ள வந்துச்சுன்னு இருக்கு. ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல ஆவியானவர் கீழ்ப்படியாமையிலே இருக்கும்போது ஆவியானவர் நம்மளை விட்டு வெளியே போயிடுவாரா அப்படின்ற ஒரு வசனம் எங்கேயுமே இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்ப நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே உங்க ஏன்னா என் கண்ணார நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச நிறைய நம்ம ஆலயத்தில் வந்த நிறைய பேர் கடைசி வரைக்குமே தன்னுடைய மரணத்துல கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செத்து போனவங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளலாம் ஆவியானவர் உண்மையாலுமே இருந்தாரா, இல்ல ஆவியானவர் இருந்து என்ன ஆனாரு, இல்ல ஆவியானவர் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களை விட்டு வெளியே போயிட்டாரா, அவங்களுடைய இருதயம் எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மாறுனுச்சுன்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்ப்பேன். அப்ப ஆராய்ந்து பார்க்கும் போதெல்லாம் ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் வர முடியும், நான் அந்த மாதிரி ஒரு நாளும் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த தேவனுக்கு ஏற்ற கீழ்ப்படிதல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற கீழ்ப்படிதல்ல நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ God is not interested in raising rebels. கர்த்தர் முரட்டாட்டம் பண்ணுகிற மக்களை எழுப்புவது கர்த்தருடைய நோக்கம் இல்லை. கீழ்ப்படுகிற பிள்ளைகளை எழுப்புவதுதான் தேவனுடைய நோக்கம். இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க, முரட்டாட்டம் பண்றவங்களா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களை என்ன பண்றாரு, பலவிதமான பாதைகள் வழியாக அவங்கள கொண்டு போய் சிட்சித்து அவங்கள புடமிட்டு அவங்கள சரி செய்து அதுக்கப்புறமா அவருடைய சித்தத்தை அவர் என்ன பண்றாருங்க, நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எப்படி உருவாக்க மாட்டாரு, முரட்டாட்டம் பண்ற ஒரு மனுஷனாக உருவாக்க மாட்டார். ஒரு மனுஷன் தேவ பிள்ளையா இருந்து முரட்டாட்டம் பண்றான்னா உண்மையாலுமே தேவ ஆவி அவனுக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் ஒரு காலமும் முரட்டாட்டம் பண்ணுகிற சுபாவத்தை உருவாக்குகிற அந்த வேலையை ஆவியானவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். கீழ்ப்படிதல் உள்ள பரிசுத்த ஆவியானுடைய உணர்வுக்கு விட்டு கொடுக்கிறதான மனிதர்களை எழுப்புவதே பரிசுத்த ஆவியானுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்களில் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களில் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். இங்க ஜீசஸ் ஒரு காரியத்தை சொல்றாரு. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஸோ இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஹோல் ட்ரினிட்டியும் திருத்துவ தேவனுடைய பிரசன்னம் முழுசுமே என்ன ஆயிடுதுங்களா, உங்களுக்குள்ள வந்து தங்குது. யோசிச்சு பாருங்க, இது யார் சொல்ற இந்த வார்த்தையை, ஜீசஸ் சொல்றாரு. நாங்கள்னு சொல்லும் போது யாரை ரெஃபர் பண்றாரு, பிதாவையும் ரெஃபர் பண்றாரு, பரிசுத்தாவியனும் ரெஃபர் பண்றாரு. ஸோ கீழ்ப்படியும் பொழுது நல்லா கவனிக்கணும் பாருங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது ஃபர்ஸ்ட் பிதாவினுடைய அன்பு வருதுங்களா, ரெண்டாவதா the triune God, திருத்துவ தேவன் நம்முடைய இருதயத்திலே குடிகொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ கீழ்ப்படிதல் தான் கர்த்தரை நம்முடைய இருதயத்துக்குள்ள தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி. இப்ப நம்முடைய இருதயத்தின் அறைகளிலே தேவன் தங்கி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, இப்ப சுத்திகரிப்பெல்லாம் பண்ணிட்டோம், சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னும். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஆவியானவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன உணர்த்துதல்களுக்கும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுங்க, கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலை பற்றி சாலமோன் விதமா சொல்றாரு, எடுத்து வாசிக்க வேண்டாம், மார்க் பண்ணிக்கோங்க. நீதிமொழிகள் 6:20, என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை நீ தள்ளாதே. ஸோ ஒரு மனுஷனுக்கு
கீழ்ப்படிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழப்போம். ரொம்ப முக்கியமாக தேவனுடைய நம்பிக்கை இழந்துடுவோம். அதுதான் நான் ஆரம்பித்தேன். முதல்ல நான் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் நான் சொன்னேன். கீழ்ப்படிதல்ன்றது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிறதான நம்பிக்கையிலே நான் அதிகரிப்பதற்காக தான் கீழ்ப்படிதல் பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை எவ்விதமான ஒரு விதத்தில் நம்மை வளர்க்க எப்படி எவ்விதமான விதத்தில் நம்மை நடத்துகிறார் என்பதையும் அதுக்கு நம்ம உதாரணமாக ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால என்ன பேர் வாங்கினாவே? தேவனுடைய சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சிநேகிதன் என்று அவன் அந்த ஒரு பெயரை அவன் எடுத்தான். காரணம், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு திரும்ப உட்காந்து அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எழுந்து நிற்போம். இப்போ இந்த ஜெபத்தை என் பின்னாடி சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஆவியினால் நீர் சொல்லுகிற உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கீழ்ப்படிய உம்மை ஒவ்வொரு நொடியும் சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். சொல்லுங்க எல்லாரும் சொந்த வார்த்தையில சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்ப்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இவ்வளவு நாட்கள் ஒருவேளை நான் கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் ஆண்டவரே, நான் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய படிப்புல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய தேவைகள், பொருளாதாரம், இப்படி எத்தனையோ காரியங்கள்ல நான் கீழ்ப்படியாம இருந்துட்டேன் அப்பா. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உங்க சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதலை நீர் எனக்கு கற்று தருவீராக. சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, உமக்கு பிரியமான அந்த கீழ்ப்படிதல் அப்பா என்னிலே இந்த நாளிலே உண்டாகட்டும் அப்பா. உம்மை ஒவ்வொரு நொடியும் நான் சார்ந்திருக்க எனக்கு கிருபை தாங்க அப்பா. உம்மை ஒவ்வொரு நொடியும் நான் சார்ந்திருக்கணும் அப்பா. ஒரு நொடி கூட ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காத ஒரு சத்தமாய் நொடியாக இருக்கக்கூடாதப்பா. எல்லா நொடியும், எல்லா நிமிடமும், எல்லா மணி நேரமும், எல்லா நாளும், எல்லா மாதங்களும், எல்லா வருடங்களும் உம்முடைய சத்தத்தையே நான் கேட்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக என் பின்னாடி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நான் நம்பாமல் தெளிவாய் நீர் பேசின உம்முடைய சத்தத்தை நான் உதாசீனப்படுத்தி சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அவிசுவாசத்தை வெளிப்படுத்தின நேரங்களுக்காக உம்மிடம் நான் மனஸ்தாபப்படுகின்றேன். ஆமா, கேளுங்க. உங்களுடைய இருதயத்து மேல கை வச்சு கேளுங்க. ஏசப்பா, எத்தனையோ தடவை அப்பா உங்க சத்தத்தை நான் கேட்காம பிசாசுடைய சத்தத்தை நான் கேட்டேன் அப்பா. அதனால இப்போ நான் மனஸ்தாபப்படுறேன் அப்பா. அப்பா, இந்த நாள்ல நான் மனம் வருந்துகிறேன். சத்தத்தை கேட்காம பிசாசுடைய சத்தத்தை கேட்டு, மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அப்பா, உலக மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு, சூழ்நிலையை பார்த்து அப்பா நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்ததற்காக இப்பொழுது நான் மனஸ்தாபப்படுகிறேன். கர்த்தர் என்னை தயவாய் மன்னிப்பீராக. இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா. நான் உங்களை முழுசுமா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், முழுசுமா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இந்த நாளை நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக என் பின்னாடி சொல்லுங்க. பிதாவே, உம்முடைய வார்த்தையை நான் முழுவதுமாய் நிறைவேற்றாமல் தவறவிட்ட காரியங்களை நான் முழுவதுமாய் செய்து முடிக்க எனக்கு வேண்டிய கிருபைகளை இயேசுவின் நாமத்தில் தாரும். இதுக்கு முன்னாடி தேவன் சொன்ன என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க தவற விட்டுட்டீங்களோ, இப்ப அதை செய்ய போறதுக்கு வேண்டிய கிருபையை நீங்க கேட்க போறீங்க. சொல்லலாமா? கர்த்தாவே, நீங்க சொன்ன அநேக காரியங்களை நான் ஒரு சில காரியங்களை ஆரம்பிச்சேன், ஆனா பாதியிலே நிறுத்திட்டேன். ஒரு சிலர்கிட்ட தேவன் சொல்லியிருப்பார், இவ்விதமா ஜெபம்னு சொல்லியிருப்பார், இவர்களுக்காக ஜெபம்னு சொல்லியிருப்பார். இல்லைன்னு சொல்லி சொன்னா இவ்விதமாக ஒரு உபவாசம் ஜெபம் சொல்லியிருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆரம்பிச்சு பாதியிலே நிறுத்தியிருப்போம். இவ்விதமான காரியங்களை நம்ம செய்யாம நம்ம தவற விட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த நாளிலே செய்ய ஆரம்பித்த அந்த காரியங்களை, இல்ல கர்த்தர் சொல்லி இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிற அந்த காரியங்களை நம்ம செய்து முடிக்க வேண்டிய கிருபைகளை நம்ம கேட்க போகிறோம். கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே, நீங்க சொன்ன காரியங்களை நான் செய்யாம பாதியிலே விட்டுட்டேன் அப்பா. நிறைய காரியங்கள் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லப்பா. ஆவியானவரே, நீங்க சொன்ன எத்தனையோ வார்த்தைகளை நான் இன்னும் கீழ்ப்படியாம போயிட்டேன்ப்பா. ஆகையினால இப்பொழுது அந்த காரியங்களை நான் திரும்ப ஆரம்பிக்க, அந்த நீங்க சொன்ன காரியங்களை நான் திரும்ப ஆரம்பிக்க, பாதியிலேயே விட்ட காரியங்களை நான் திரும்ப தொடர்ந்து செய்ய கர்த்தாவே எனக்கு வேண்டிய கிருபைகளை நீங்க தாங்கப்பா. ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லி ஜெபம் பண்ணலாம். என்னுடைய வாழ்க்கையில்
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான எல்லா முரட்டாட்டத்தையும் ஒழுங்கீனத்தையும் எனக்கு இயேசுவின் இரத்தத்தினால் மன்னித்து நான் தேவ நோக்கத்தின்படி நடக்க பரிசுத்த ஆவியின் பலனை தாரும். ஆமா, சொல்லலாமா? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில அப்பா நான் உங்களுக்கு விரோதமான முரட்டாட்டத்தை ஒழுங்கீனத்தை நான் செஞ்சிருக்கிறேன்ப்பா. நிறைய நேரம் உங்க வார்த்தைக்கு நான் முரட்டாட்டம் பண்ணி இருக்கிறேன். நிறைய நேரம் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம இருந்திருக்கிறேன் அப்பா. ஒரு முரட்டாட்டம் பண்ணி ஒரு ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன்ப்பா. இதனால கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த குற்றங்களை குறைகளை இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால நீங்க என்னை மன்னித்து நான் தேவனுடைய நோக்கத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற நோக்கத்தின்படி நான் நடக்க எனக்கு பலனை தாங்க. கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? கர்த்தாவே, எனக்கு பலனை தாங்கப்பா. இனியும் என்னுடைய வாழ்க்கையில நான் முரட்டாட்டத்தை வெளிப்படுத்த கூடாது. இனியும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒழுங்கினத்தை வெளிப்படுத்த கூடாது. என்னுடைய ஜெப வாழ்க்கையிலையோ என்னுடைய வேதத்தை தியானிக்கிறதான அந்த வேத வாசிப்பிலையோ அப்பா காணப்படுகிறதான எல்லா ஒழுங்கினமும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அப்பா பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீராக. எல்லா ஒழுங்கினமும் முரட்டாட்டமும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் அப்பா. இதுவரையும் எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல அது காணப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதை எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. பரிசுத்த அவருடைய சத்தத்துக்கு முழுவதுமா கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி, ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் எல்லா கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும். ஆமென். சொல்லி ஜெபிக்கலாமா? அப்பா, என்னுடைய பலத்தினால நான் செய்ய போறது இல்லப்பா, என்னுடைய பராக்கிரமத்தினால நான் செய்ய போறது இல்லப்பா. இனிமே உங்க ஆவியை தான் நான் சார்ந்து இருக்க போகிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பலனை தான் நான் சார்ந்து இருக்க போறேன்ப்பா. இனிமே இந்த கீழ்ப்படியாமை என்பது என்னுடைய வாழ்க்கையில நான் இனிமே வெளிப்படுத்த கூடாதப்பா. இவ்வளவு நாட்கள் நான் கீழ்ப்படியாமையில இருந்து அப்பா நீர் என் மேல வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். அந்த ட்ரஸ்ட் நான் இழந்துட்டேன். நீங்க என் மேல வச்சிருந்ததான நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். ஆனாலும் இந்த நாளிலே உங்க சத்தத்தினாலே நான் உணர்த்தப்படுகிறேன், உங்க வார்த்தையினாலே நான் உணர்த்தப்படுகிறேன். இனிமேலும் அப்பா நீங்க என் மேல வைத்திருக்கிறதான அந்த ட்ரஸ்ட்டை நான் ஒரு நாளும் நான் இழக்க கூடாதப்பா. அப்பா, இவ்விதமாக என்னுடைய பலத்தை நம்பி என்னுடைய பராக்கிரமத்தை நம்பி ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் இருந்த அந்த தருணங்களை கர்த்தர் எனக்கு தயவாய் மன்னிப்பீராக. கேளுங்க, கர்த்தர் தயவாய் என்னை மன்னிப்பீராக. கர்த்தாவே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்லன்னு சொல்லி இந்த வசனத்தை பலதாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா நிறைய நேரம் நான் என் பலத்தை நம்பி இருக்கிறேன், நிறைய நேரம் என்னுடைய சாதுரியத்தை நம்பி இருக்கிறேன் அப்பா. ஆகையினால் இப்பொழுது என்ன தயவாய் மன்னிங்க. நான் உம்முடைய ஆவியை நம்பி உம்முடைய ஆவியை நம்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அடுத்ததாக சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு கட்டளையிட்டு நான் கீழ்ப்படியாமல் செய்யாமல் தவறிப்போன காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பாதித்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். தவறவிட்ட அந்த காரியங்களை நான் இப்போதே செய்ய எனக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தாரும். ஆமென். சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, நீங்க என்கிட்ட நிறைய காரியம் சொல்லியிருக்கிறீங்க, ஆனா அதை நான் செய்யாம நான் தவறிட்டேன், அதை பாதியிலே நான் நிறுத்திட்டேன், பாதியிலேயே அதை நான் கண்டுக்காம விட்டுட்டேன், உங்களுடைய சத்தத்தை குறித்து உணர்வு இல்லாம போயிட்டேன் அப்பா. ஆகையினாலே நான் பாதியிலே நான் ஆரம்பிச்சு அப்பா பாதியிலே நிறுத்தின அந்த காரியங்கள், இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்துங்கப்பா. இது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அது பாதித்திருக்கிறது, பரிசுத்தத்தை பாதித்திருக்கிறது. கர்த்தருடைய நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். காரணம், நீங்க சொன்ன வார்த்தை என்னால முழுமையாக செய்து முடிக்க முடியலப்பா. இப்பொழுது அதை நான் உணர்த்தப்படுகிறேன். இந்த கீழ்ப்படியாமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, இந்த கீழ்ப்படியாமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. தவறவிட்ட அந்த காரியங்கள், என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க என்கிட்ட சொல்லி நான் செய்யாம விட்டேனோ அந்த காரியங்கள் எல்லாம் நான் இப்பொழுதே செய்ய எனக்கு வேண்டிய பலனை, எனக்கு வேண்டிய கிருபையை, எனக்கு வேண்டிய தைரியத்தை, எனக்கு வேண்டிய உற்சாகத்தை அப்பா நீங்க இப்பொழுது எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே தருவீராக. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? தேவனே, இன்றே உம்முடைய எல்லா வார்த்தையையும் நான் கீழ்ப்படிய எனக்கு புதிய கிருபை, புதிய வைராக்கியம், புதிய ஆசை, அன்பு என் மீது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும்.
ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? கர்த்தாவே, நான் உங்க வார்த்தையை நான் தவற விட்டுட்டேன்ப்பா, ஆனா இனிமேலும் நான் கீழ்ப்படிகிறதுக்கு ஒரு புதிய உற்சாகம் எனக்குள்ள உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி கேட்கிறவங்க ஒரு ஆன்லைன்ல இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்களும் இருக்கிற இடங்கள்ல உங்களுடைய கரங்களை உயர்த்தி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த நாள்ல உங்களை நிரப்புவார். கர்த்தாவே, ஒரு புதிய உற்சாகம் என்னில பிறக்கட்டும் அப்பா. இது வரைக்கும் ஒரு 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 சோம்பேறிய போல இருந்திருக்கலாம், ஒரு சலிப்போட நம்ம இருந்திருக்கலாம், ஒரு 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 கவலையற்ற ஒரு மனிதனை போல இருந்திருக்கலாம், ஒரு பாரமில்லாத ஒரு மனிதனை போல இருந்திருக்கலாம். ஆனா இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி இருக்க போறது இல்ல. எல்லா விதமான அந்த அந்த லேசினஸ், அந்த சோம்பேறித்தனம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறணும். அந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் இயேசுவின் நாமத்தினால வெளியேறணும். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் வெளியேறணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ன்ற ஒரு புதிய ஒரு வைராக்கியனுடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரிவதாக இப்போது தங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்முடைய சமூகத்துல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு புதிய வைராக்கியம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு புதிய ஆசை உண்டாகட்டும் அப்பா. உலக பிரகாரமான ஆசைகள் எல்லாம் நீங்கட்டும். உலக பிரகாரமான காரியங்களை செய்யணும்ன்ற ஆசைகள் நீங்கி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ன்ற ஒரு ஆசை மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். முதலாவது பார்த்தோம் பெருமை, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக கில் யோர் பிரைட், பெருமையை கொல்ல வேண்டும். இது இரண்டாவது. கில் யோர் பிரைட். பெருமை அப்படின்றது நம்ம ஒரு சாதாரணமான ஒரு காரியமான நினைச்சுக்குவோம். பெருமைனா உதாரணத்துக்கு நான் ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு பெருமை. புதுசான ஒரு பொருள் வாங்கிட்டேன்னா பெருமை. ஒரு அழகான ஒரு மோதிரத்தை போட்டிருக்கேன், இல்லை செயினை, ஏதோ ஒன்று பொதுவாக நம்ம இதுதான் நம்ம பெருமைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பெருமை, இது உலக பிரகாரமான பெருமைன்னு வச்சுக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இருக்கும். சரிங்களா? பெருமைக்கு நான் இன்னைக்கு முக்கியமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க நான் போகிறேன். இந்த பெருமை ரொம்ப தந்திரமாக தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில், அதாவது இது ரொம்ப மறைமுகமாக செயல்படும்னே சொல்லலாம். பெருமை எப்படின்னா மறைமுகமாக செயல்படும். வெளிப்படையாக இருந்தால் அது பெருமைனே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். ஆனால் நிறைய பேருடைய லைஃப்பில் இது ரொம்ப சட்டிலாக செயல்படும். ஸோ பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தில்லாமல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் பெருமையான தீர்மானம். நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தில்லாமல் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் பெருமையான தீர்மானம். அப்போ உங்ககிட்ட நம்ம கிட்ட பெருமை இருக்கா இல்லையா? யாராவது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு. பெருமை இல்லைன்னு நம்மளால யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ தடவை நம்ம எடுத்த தீர்மானத்தில் ஆவியானவரை நம்ம இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்குதுன்றதை நம்ம அறிஞ்சிக்கவே இல்லை. நம்மளா என்ன பண்ணிட்டோம்? ஒரு விஷயத்தை போய் செஞ்சிட்டோமா? அப்போ செய்யும் போது அது என்னத்தை வெளிப்படுத்துது? பெருமையை வெளிப்படுத்துது. சரிங்களா? அப்போ அந்த பெருமையை நம்ம கொள்ளணும். So every time you take any decision that is independent of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்தில்லாத ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள எனக்குள்ள பெருமை இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஸோ இவ்விதமாக இந்த பெருமையை வெளிப்படுத்துகிற மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருக்க முடியாது. ஒருவேளை ஜெப நேரத்தில் ஆவியானவர் தொட்ட மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனையில் கர்த்தர் அவங்கள தொடர மாதிரி இருக்கும். அதாவது அந்த தேவ பிரசன்னத்தை உணர்வாங்க. அவங்களுக்கு அதுவே பெரிய என்ன சொல்றது, என்னமோ பெரிய ஒரு பொக்கிஷமாக நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க. போயிட்டு திங்கக்கிழமை தங்க இஷ்டத்தின்படி வாழ்றது, ஆவியானோட சொல்றது ஒண்ணுமே கேட்கறது கிடையாது. திரும்ப சனிக்கிழமை ஏதோ கொஞ்சம் செட்டில் ஆகி அப்படியே ஜபம்லாம் பண்ணி பாவங்கள்லாம் அறிக்கை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணும் போது தேவ பிரசன்னத்தை அப்படியே சரீரத்தில் உணர்ற மாதிரி இப்படி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நிறைய கிறிஸ்தவங்க 100% கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசன்னத்தை உணர்றனால அவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் நிறைஞ்சிருக்கிறாருன்ற ஒரு மாயையில் இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? தேவ பிரசன்னம் தேவனுடைய ஆராதனை நேரத்துல நம்மளை தொடர்ந்து தேவன் நம்ம கூடயே இருக்கிறாருன்றதுக்கான அத்தாட்சி கிடையாது. நீங்க தேவ பிரசன்னத்துக்கு அடியில் இருக்கிறீங்கன்றது அத்தாட்சி, அவ்வளவுதான். தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறனால அவர் உங்களை தொடர்றார். அதனால உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சா? இல்லை. அதனால நீங்க அப்படியே பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? இல்லை.
அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு மாயையில போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷிப் நல்லா இருந்தா அன்னைக்கு தேவ பிரசன்னம் உணர்ந்தேன்னு சொல்லுவாங்க. வர்ஷிப் நல்லா இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வர்ஷிப் இல்லைன்னா இன்னைக்கு தேவ பிரசன்னமே ஃபீலே ஆகலப்பான்னுவாங்க. நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், பெரிய பெரிய வர்ஷிப்லாம் நடக்கும்போது பயங்கரமா மியூசிக்லாம் வச்சு பண்ணுவாங்க. மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கும். யோசிப்பேன், அந்த மியூசிக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெறுமனே பாட்டு பாடுறதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு வர்ஷிப் இல்லாம எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நல்ல பயங்கரமான மியூசிக், நல்ல சூப்பரான ஒரு ஆடியோ இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நமக்கு தேவையானது இருந்தா போதும். இப்போ நிறைய பேர் அந்த மியூசிக்கை வச்சுதான், நல்ல பாட்டு பாடுறதை வச்சுதான் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கணும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பாட்டு பாடினா அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆவாங்க பாத்தீங்களா? அந்த தாய் போல தேற்றி பாட்டு பண்ண ஒரு சில அப்படியே அழுவாங்க, தாய் போல அப்படியே அழுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பாருங்களேன், நிறைய பேர் எமோஷனல் மேனிப்புலேஷன் தான் வர்ஷிப்ல நடக்கும். அதாவது உணர்ச்சி பூர்வமா அவங்களுடைய இருதயத்தை அப்படியே கிண்டுறது, நோன்றது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டு போனதுக்கு அப்புறம் தாயாவது தகப்பனாவது நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம தெரியறது. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே தாய் போல தேற்றி ஒரு தாய் தேற்றுவது போன அப்படியே அழுது அப்படியே ஒப்பு கொடுக்குற மாதிரி ஒரு நடிப்பு. இது எல்லாமே என்னன்னா பெருமைக்கான அடையாளம். நம்ம வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசன்னத்தை உணர்றது மாத்திரமே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, வழி நடத்துறாருன்ற அத்தாட்சி கிடையாது. திரும்ப சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பிடிச்ச பாட்டு போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்ல மியூசிக் சூப்பரா இருக்குது, வர்ஷிப் சூப்பரா இருந்துச்சுன்றனால தேவ பிரசன்னம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. தேவ பிரசன்னம் உங்க கூட எப்பயுமே இருக்குது. நீங்க தூங்கினாலும் உங்க கூட இருக்குது, நீங்க சர்ச்சை விட்டு போனாலும் வெளியே இருக்குது. நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அப்ப கூட உள்ள இருந்த ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுதான் தேவ பிரசன்னம். அவரை உள்ள இருந்து நம்ம என்ன பண்றது இல்ல, வெளியில நம்ம அலோவ் பண்றது இல்ல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள அந்த பெருமை இருக்குது. அவரை சார்ந்து கொள்ளாம நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு பெருமை வெளிப்படுது. இப்ப நிறைய பேர் இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப வர்ஷிப்ல பாட்டு பாடுறோமா, பாட்டு பாடும் போது பாட்டை சார்ந்து என்னுடைய ஆராதனை இருக்கணுமா, ஆவியானவரை சார்ந்தே ஆராதனை இருக்கணுமா? இப்ப பாட்டு திடீர்னு நான் மியூசிக்லாம் நிறுத்திட்டேன்னா கையெல்லாம் தட்ட மாட்டாங்க. ஏன் கை தட்டுறது நிறுத்தினீங்க? நீங்க மியூசிக்காக பாட்டு பாடுறீங்களா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறனால பாட்டு பாடுறீங்களா? இதுதான் கேள்வி. இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்மளுடைய ஆராதனையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஆராதனையில நான் சும்மா தாளத்துக்காக, மோளத்துக்காக, மியூசிக்காக நான் பாட்டு பாடுறேன்னா, இல்ல ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறனால நான் பாடுறேன்னா? என்னுடைய பாடல் எதுனால வருகிறது, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாடுறேன்னா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். ரெண்டாவதா என்ன சொன்னாங்க, பெருமை. ஸோ இந்த மாதிரி விதத்திலாம் நம்ம பெருமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி பெருமைகள் நம்மளை விட்டு நீங்கணும். இதெல்லாமே பெருமை தான். மியூசிக் நல்லா இருந்தா வர்ஷிப் நல்லா இருந்துக்கிறதுன்னு சொல்றது. ஒருவேளை பாடுறவர் வந்து கழுத கத்துற மாதிரி கத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கத்திக்கிட்டு இருக்காருன்னா என்னங்க பாட்டு பாடுறாரு, நல்லா அழகா பாட்டு பாடுறவங்களை கொண்டு நிறுத்தினா வர்ஷிப் சூப்பரா இருக்குன்னு சொல்றது. ஏன் மற்றவங்களாம் பாடினா தேவன் கேட்க மாட்டாரா? உங்க காதுக்கு வேணா அது இனிமே இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு அவங்க இருதயத்துல இருந்து பாடுறதுதான் அவர் கேட்கிறார். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய வர்ஷிப் டைம்ல கூட நிறைய நேரம் நம்ம பெருமையை உள்ள வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றோம், வர்ஷிப் பண்றோம். அப்போ இவ்விதமான நம்முடைய ஆராதனை நேரங்கள், ஜெப நேரங்கள், இது எல்லாவற்றிலுமே நம்ம எப்படி தேவனை நம்ம சார்ந்து கொள்றோம், எப்படி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இவ்விதமான பெருமை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. எபேசியர் 4:30 விதமாக இருக்கிறது. எபேசியர் 4:30 பாருங்க, அதை பரிசுத்த ஆவியானவரை பத்தி ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை என்ன பண்ணக்கூடாதுங்களா, துக்கப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கும் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க. எப்ப தெரியுமா நீங்க துக்கப்படுத்துவீங்க, உங்களுக்குள்ள பெருமை இருக்கும்போது அவர் துக்கமடைவார். உங்களுக்குள்ள பெருமை இருக்கும்போது அவர் துக்கமடைவார். நீங்க எப்ப அவரை சார்ந்து கொள்ளாம இருக்கிறீங்களோ அப்ப அவர் துக்கப்படுவார். உங்க எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார், ஆனா அவருடைய அந்த நடத்துதலின்படி, உணர்த்துதலின்படி நம்ம நடக்க தவறிட்டோம். ஆனா இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை தெளிவாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
இப்போ பாருங்க, இது எதற்காக பாருங்க, மீட்கப்படும் நாளுக்காக, ஃபார் த டே ஆஃப் ரிடம்ஷன். மீட்கப்படும் நாளுக்காக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அந்த 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 கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அவருடைய அந்த பிரசன்னத்தை நமக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. ஆகையினாலே ஒன்று நம்முடைய மரணமோ இல்லை தேவனுடைய வருகையோ எது முதல்ல வருதோ அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பெருமையை நம்முடைய வாழ்க்கை விட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் அகற்றி கொண்டே இருக்கணும். நான் திரும்ப சொல்றேன், பெருமைனா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான பொருளை வச்சுட்டு பந்தா பண்றது கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளாம இருக்கிற ஒவ்வொரு காரியமும் என்னதான்? பெருமை தான். சரிங்களா? இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, பலத்தினாலும் அல்ல, ஜெபம் பண்ணோம் இல்லைங்களா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். இந்த வசனம் நம்ம நல்லா தெரியும், சகரியா 4:6 அது இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நீங்க சார்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெருமை என்ன ஆகுதுங்க? பலத்துல இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை பெருமை எதுல இருக்குது? பராக்கிரமத்துல இருக்குது. ஆனா தேவன் என்ன விரும்புகிறார்? அவர் மேல சார்ந்து இருக்கணும், அவருடைய ஆவியானவரை சார்ந்து இருக்கணும்ன்றது தேவன் விரும்புகிறார். ஸோ ஒவ்வொரு தடவையும் அவருடைய ஆலோசனையை கேட்காம நம்ம சொந்த சித்தத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெருமை என்பது உண்டாகுகிறது. ஸோ பெருமை, தேவனுடைய வார்த்தை சொல்லுதுன்னா, தேவன் பெருமை உள்ளவருக்கு என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறார். ஆனா ஏதோ ஆண்டவர் கிருபையில நம்ம இந்த நாட்களில் ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையில மறைவான பெருமைகள் இன்னும் தங்கி இருக்கிறது. ஸோ இந்த பெருமையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் அகற்ற வேண்டும். அப்போ இவ்விதமா நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றப்படுகிறோம், தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். இவ்விதமாய் நாம் பெருமையை நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்கி விடும் பொழுது ஒவ்வொரு நாளும் பெருமை எனக்குள்ள இருக்குதான்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணி பெருமையை ஒரேடியா தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பெருமை தினந்தோறும் என்ன ஆகிட்டே இருக்கும், நம்முடைய மாம்சத்தினுடைய ஒரு கிரியையா நமக்குள்ள இருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் பெருமையை நம்முடைய எல்லைகளை விட்டு வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஸோ உங்க வாழ்க்கையில பெருமை இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சில 3 காரியங்களை நான் சொல்றேன் பாருங்களேன். முதலாவது, நீங்க எப்போ பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை இக்னோர் பண்றீங்களோ, அதாவது வேண்டாம், ஆவியானவர் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க அதை அசட்டை பண்ணீங்கன்னா முதலாவது பெருமை இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவதா, உங்களுக்குள்ள சுயநீதி இருக்கும்போது பெருமை இருக்குன்னு அர்த்தம். செல்ஃப் ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாமே போதும், நான் படிச்சிருக்கிறது எனக்கு போதும், எனக்கு இருக்கிற பரிசுத்தம் போதும், நான் பண்ற ஜபம் பண்ணது போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் இப்போ முதல்ல 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன்பா, இப்போ அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன், இது போதும். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன், இது எனக்கு போதும். ஸோ நம்ம பண்ற ஜபமோ வேத வாசிப்போ இது போதும்னு சொல்றோம் பார்த்தீங்களா? கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு காரியத்துல நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கொள்ளும் பொழுது நமக்கு நாமே திருப்தி ஆகிக்குவோம். நேற்று 10 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கோம், அதனால இன்னைக்கு இது போதும். இப்படி நம்ம சொல்லிக் கொள்ளும் போது நமக்குள்ள பெருமை உண்டாகுது. அடுத்ததாக, பரிசுத்த ஆவியானவருடைய சின்ன சின்ன உணர்த்துதலை நாம் அசட்டை பண்ணும் பொழுது நமக்குள்ள பெருமை இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். நான் போன வாரத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் இன்டர்நெட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிப்பேர் பண்ண வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வெளியில் இந்த ஒயர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வெளியே போனார். திரும்ப உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு போகும்போது அவர் ஒரு பேக் மாட்டியிருந்தார். அந்த பேக் பார்த்தீங்கன்னா அந்த கேட் இருக்கு இல்லைங்களா, நம்ம கேட், அந்த கேட் வழியே பைக் போயிடும். அந்த பேக்கோடைய அந்த பெல்ட் அந்த அந்த கேட்டில் மாட்டி அவர் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி கால் ஒரு மாதிரி உடஞ்சி ஒரு மாதிரி தத்தி தத்தி தான் நடப்பார். திரும்ப அதே கால் மேலே பைக் விழுந்துருச்சு பயங்கரமா. அதாவது எடுக்கவே முடியல, தூக்கவே முடியல அவரை. ஏன்னா அந்த அந்த சரிவில் அவர் விழுந்துட்டார். பைக் அவர் கால் மேலே விழுந்துருச்சு. பைக் அப்படியே முறுக்குது. அப்புறம் எல்லாரும் ஓடி போனோம். ஓடி போய் அவரை அப்புறம் பைக்கை தூக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு பக்கமாக அவரை நிற்க வச்சுட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்தோன்னே அப்புறம் சொன்னார், எனக்கு போன வருஷம் இதே நாளில் தாங்க ஆக்சிடெண்ட் ஆகி கால் போச்சு. இன்னைக்கு காலையில் நான் காலையில் கிளம்பி வரும்போது திடீர்னு தலைமையிலேருந்து ஒரு சட்டி விழுந்துச்சு. சட்டி பாத்திரம், ஏதோ வீட்டில் மேலே ஏதோ பாத்திரமா ஏதோ வச்சுருக்காங்க.
சட்டி விழுந்துச்சு, ஏதோ எஸ்கேப் ஆயிட்டான். அப்போ என் ஒய்ஃப் சொன்னா, எங்க இதே நாளில் தான் போன வருஷம் என்னாச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, பார்த்து போங்கங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொன்னா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப கால் மேலேயே பைக் விழுந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவருக்காக அப்புறம் தண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் அவர் பேச பேச பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீ அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணு, அந்த மனுஷனை உள்ள கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்ற. நான் செய்யவே இல்லை. எனக்கு ஆனால் ஆவியானவர் பேச நல்லா தெளிவாக கேட்டுச்சு. நான் தம்பிங்கிட்டலாம் சொன்னேன், டேனி தமிழ்லாம் இருந்தாங்க. உன சொன்னேன், டேய் ரொம்ப கில்ட்டியாக இருக்குடா அப்படின்னு. என்ன மாமா அப்படின்னா டேனி, இந்த மாதிரி அவருக்காக அவர்கிட்ட நின்று பேசும்போது ஆவியானவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், ஜெபிக்க சொன்னார் அந்த மனுஷனுக்காக, ஆனால் நான் ஜெபிக்கலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது பயங்கரமாக எனக்குள்ள அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆவியானவர் சொல்லி நம்ம செய்யலை. அந்த மனுஷனை ஒரு தீமை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தீமையை அவர் ரட்சிக்கப்படுறாரோ ரட்சிக்கப்படாத தேவனுடைய கரம், ஆனால் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆவியானவர் சொல்லி அந்த காரியத்தை நான் செய்யலை அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த காரியத்தை நான் இந்த நோட்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு 2 வீக்ஸ் பேக் நடந்த அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போது எனக்குள்ள என்ன இருந்திருக்குது? பெருமை இருந்திருக்கு. நான் உடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இனிமே விதமாக நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை அவருக்கு இயேசுப்பா மேலே நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் சின்னதாக எங்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அந்த சின்ன ப்ரேயர் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னைக்கு வேணால் என்ன ஆகலாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல. திரும்ப சாயங்காலம் அவருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குங்க, கால் எப்படி இருக்குது, வலிக்குதா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு மாத்திரம் தான் சொன்னேன். அதனால ஃபோனில் என்னத்தை போய் ஜெபம் பண்ணுறது? விசுவாசிக்கு ஃபோனில் ஜெபம் பண்ணுறது வேறு. தேவன் அறியாத ஒரு மனுஷனுக்கு எப்படி நான் ஃபோனில் ஜெபம் பண்ணுறது? நம்பிக்கை இருக்கான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணியிருக்கலாம் பாருங்க. நான் அதுக்கப்புறம் லேட் ரியாக்ஷன் கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் அவர் தோள் மேலே கையை வச்சு அவருக்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக ஆவியானவர் என்னைக்கோ ஒரு நாள் அவருடைய ஆத்துமாவை தொட்டிருப்பார். அப்போது எனக்கு என் மனசில் பயங்கரமாக குத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த 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 குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வரத்துக்கே எனக்கு ஒரு 2-3 days ஆச்சு. நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்போ இந்த நோட்ஸ் நான் ரெடி பண்ணும்போது எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ எனக்குள்ள என்ன இருந்திருக்குதுங்க? பெருமை இருந்திருக்கு. ஒரு சில நேரங்கள் கர்த்தர் நம்மகிட்ட அப்படி சொல்லுவார், இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவங்க தேவனை பற்றி அறியாதவங்களை கூட இருக்கலாம். அவங்கள என்ன பண்ண போகிறாங்க? அடிக்க போகிறாங்களா, திட்ட போகிறாங்க? திட்டினா திட்டோம். ஆனால் நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். என்னை மதவாதின்னு பார்த்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இவன் கிறிஸ்டியனுக்கு மதம் மாத்திரம் பண்றான் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி நான் கீழ்ப்படியாத போது எனக்குள்ள என்ன இருக்குதுங்க? பெருமை எனக்குள்ள இருக்குது. அந்த பெருமையை நான் உடைச்சு போடணும். பாருங்க, இங்க ஒரு மனிதனை பத்தி நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2-3 வசனங்கள். 1 சாமுவேல் 15:2-3. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்போ முதல் ராஜாவாக சவுல் இருக்கிறார். சவுலுக்கு தேவனுடைய கட்டளை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா வந்துச்சு. என்ன சொன்னாரு? போய் இந்த அமலேக்கியர்களை நீ என்ன பண்ணணும்? கொன்றணும். ரொம்ப முக்கியமா பாருங்க, ஒன்னுத்தையுமே என்ன பண்ணக்கூடாது? விட்டு வைக்க கூடாது. ஈவன் இன்ஃபேக்ட் குழந்தைகளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது? விட்டு வைக்க கூடாது. பிள்ளைகள், ஏன்னா நம்மள குழந்தைங்க என்னங்க, பச்சை குழந்தைலாம் கிடையாது. அதனோட ரத்தத்துல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அதனோட ரத்தத்துல விக்கிரகாராதனை இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்தாலும் உள்ள இருக்கிற ரத்தத்துல இருந்து அந்த அசுத்தம் என்ன பண்ணும்? அந்த குழந்தைய உங்க ஊருக்குள்ள சேர்த்துட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி, என்னங்க உங்க ஆண்டவர் இவ்வளவு கொடூரமா எல்லாரையும் கொல்ல சொல்றாரு? சின்ன குழந்தைங்களாம் ஏன் கொல்லணும்? பெரியவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, கொல்லலாம். சின்ன குழந்தைங்களை ஏன் கொல்ல சொன்னார்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ரத்தத்தின் வழி என்ன இருக்குது? சாபங்கள் வரும். அந்த பிள்ளைய நாளைக்கு இஸ்ரவேல்ல உள்ள ஒருத்தன் கல்யாணம் பண்ணானா அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? தீட்டா போகும், சாபம் உள்ள வரும். அதனாலதான் தேவன் யாருக்குமே இரக்கம் காட்டாதான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அடுத்து என்ன நடந்தது பாருங்க. சவுல் அந்த வார்த்தையை செஞ்சாரா? கிடையாது. பாருங்க, அதே 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான்.
சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். ஆடு மாடுல கொஞ்சம் நல்லா இருக்கிறது பலி செலுத்துறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நல்லா கவனிக்கணும். சாமுவேல் சொன்னாரா, இல்ல தேவன் சொன்னாரா தீர்க்க தரிசனமா அந்த மாதிரி எல்லாத்தையும் கொன்னுட்டு பலி செலுத்துறதுக்காக ஒரு நல்ல கொழுமையா இருக்கிற ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு வாப்பான்னு சொன்னாரா? இல்ல. ஒன்னுத்தையும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் கொன்னுட்டு அழிச்சிட்டு வந்தான் சொன்னார். ஆனா இவன் என்ன பண்றான்? பலி செலுத்தணுன்றதுக்காக, ஏன்னா பலியவே தேவன் கேட்கல, ஆனா என்ன பண்றான்? பலி செலுத்தணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நல்லா கவனிக்கணும். சவுலுடைய கீழ்ப்படியாமைய சாமுவேல் எதிர்த்த பொழுது அவன் அதை ஒத்துக்கல. அதுக்கு பதிலாக என்ன தெரியுங்களா பண்ணான்? அவன் டிஃபெண்ட் பண்றான். தன்னுடைய கீழ்ப்படியாமைய அவன் டிஃபெண்ட் பண்றான். அதாவது நான் செஞ்சது ரைட்டு தான் அப்படின்றான். எதுக்காக நான் செஞ்சிருக்கிறேன்? அதுவும் பலி செலுத்துறதுக்காக தான் ஆடு மாடை என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன், கொண்டிட்டு வந்திருக்கிறேன். நீங்க என்ன நீ இப்படி தப்பா சொல்றீங்க? ஆனா இன்டென்ஷன் என்ன? அவன் என்னத்துக்காக கொண்டு வந்தானோ நமக்கு தெரியாது. ஆனா அதுல இருந்து நம்ம புரிகிறது, சவுல் கீழ்ப்படியாமையும் இருந்தான். சவுல் அந்த கீழ்ப்படியாமைய மறைக்கிறதுக்கு பெருமையான காரியங்களை என்ன பண்றான், அவன் சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஸோ சவுளுடைய வாழ்க்கையில பாருங்க ரெண்டுமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததான அந்த கீழ்ப்படியாமையும் இருந்தது, இப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கிறதான பெருமையும் இருந்துச்சு. அதனாலதான் சாமுவேல் மூலமாக சவுல் இடத்துல தேவன் சொல்றாரு, இனிமே உன்னுடைய ராஜ்யம் கையில நிலைச்சிருக்க போவது இல்லை. உன்னை விட பெட்டரான ஒருத்தனை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அவனுடைய கரங்களில் இந்த ராஜ்யத்தை நான் ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்ப பாருங்க, சவுளுடைய வாழ்க்கையில இருந்தது கீழ்ப்படியாமையும் இருந்துச்சு. அந்த கீழ்ப்படியாமைய சப்பக்கட்டு கட்டுறதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த சப்பக்கட்டு கட்டுறதுக்கு அவர் என்ன பண்றாரு? பெருமையை பயன்படுத்தி கொள்ளுகிறார். நான் பலி செலுத்த போறேன். ஏன்னா பலி செலுத்துறதுன்னு சொல்லிட்டா உடனே சாமுவேல் அமைதியாயிடுவார் பாருங்க. ஏன்னா சாமுவேலுக்கு பலி செலுத்தலாம் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் ஒன்னு அமைதி ஆயிடுவார். ஆண்டவர் ஒருவேளை ஓகே இவன் பலி செலுத்திட்டான், அமலேக்கியருடைய விஷயத்துல இவன் கீழ்ப்படியாம இருந்தாலும் இவன் எனக்கு பலி செலுத்திட்டான் அப்படின்னு ஆண்டவர் என்ன விட்டுற போறாரா? அப்படிதான் சவுல் நினைச்சுக்கிட்டான். அதுதான் பெருமை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பலியெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த வசனத்திலேயே கடைசி பகுதி பாருங்க, கீழே வாங்க, கீழே அப்படியே 15 அந்த 16 வாங்க, கீழே இன்னும் கீழே வாங்க. 22 வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சவுல் என்ன நினைச்சுக்கிட்டாரு? ஆண்டவரை ஐஸ் வைக்கிறதா இருந்தா அப்படி பலிகளெல்லாம் செலுத்தி ஆண்டவர் என்ன பண்ணிடலாம், ஐஸ் வச்சிடலாம், நம்ம செஞ்ச தப்பா அவர் மறந்துடுவாரு அப்படின்னு நினைச்சான். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா தேவன் தெளிவா எச்சரிக்கிறாரு. என்ன சொல்றாருங்க? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். சோ அப்போ இந்த இரண்டாவது காரியமாகிய இந்த பெருமை, இது நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும். பெருமை இருக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. நீதிமொழிகள் 16-18 மார்க் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4:6 விதமாய் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பெருமை இருக்கும் போது ஆவியானவரால் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. பெருமைனா என்ன அர்த்தம்னு சொன்னங்க? எந்த ஒரு காரியத்தை ஆவியானுடைய துணை இல்லாம நான் செஞ்சாலும் என் வாழ்க்கையில என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை தேவன் சொல்லியும் நான் செய்யாம இருந்தனாலும் எனக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளை மறந்துடாதீங்க. நான் ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்க சொல்லியும் நான் என்ன பண்ணலைங்க? ஜெபிக்கல. அப்பனா எனக்குள்ள என்ன இருந்திருக்குது? பெருமை இருந்திருக்கு. அதுக்காக நான் மனஸ்தாவப்பட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இன்னைக்கும் அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, அந்த மனுஷனை நீங்க ரட்சிங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் யாரோ, ஒரு குடும்பம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. பேர் மட்டும் தான் தெரியும், ஒரு ஃபோன் நம்பர் தெரியும், அவ்வளவுதான். ஆனா தேவன் பாருங்க, அந்த நேரத்துல அந்த மனுஷனுக்காக ஜெபிக்க சொன்னதை நான் அதாவது எனக்குள்ள பல யோசனை, அவருக்கு ஏதோ ஒரு யோசனை. ஆனா அதே நேரத்துல ஆவியானோட சத்தத்தை நான் தெளிவா கேட்டேன். அவருக்காக நீ ஜெபம் பண்ணு. அவர் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறாரு, சர்ச்சின்னு இது தெரியும்.
அப்போ இந்த இடத்துல ஜோமன்னா அவர் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டார், கண்டிப்பா அவர் ஏத்துட்டு போயிருந்திருப்பார். ஆனா செய்யாதது என்னுடைய தவறு. நான் அப்ப அந்த இடத்துல எனக்குள்ள என்ன இருந்திருக்குதுங்க? பெருமை இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தர் உங்ககிட்ட சொல்லி நீங்க செய்யாம போனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள பெருமை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதற்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்திரிச்சு நின்று இப்போ இதை நம்ம ஜெபிச்சுட்டு அடுத்த பாட்டுக்குள்ள போக போறோம். எந்திரிக்கலாமா? என் பின்னாடி சொல்லுங்க இந்த ஜெபத்தை. பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நட்புறவாய் நான் நடக்க முடியாமல் என்னை தடை செய்யும் சகலவிதமான பெருமையையும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் உடைத்து பரிசுத்த ஆவியானவரோடு நான் திரும்ப இணைந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருக்கிற பெருமையை நீங்க உடைச்சு போடுங்கப்பா. உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம இருந்த அந்த நேரங்கள் நீங்க உணர்த்தியும் ஒரு சில காரியங்களை நான் செய்யாம விட்டுட்டேன்ப்பா. இது எல்லாமே எனக்குள்ள பெருமை இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த பெருமை என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். ஆவியானவரை சார்ந்து கொள்ளாம நான் செய்யற ஒவ்வொரு செயலுமே பெருமையான செயல் என்பதை நான் புரிந்து கொண்டு, ஆவியானவரை சார்ந்து கொள்ளாம ஆவியனுடைய சத்தத்தை கேட்காம நான் செய்யற ஒவ்வொரு செயலும் பெருமையான செயல் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். ஆகையினால் இப்பொழுது அந்த பெருமை என்னை விட்டு அகற்றுங்கப்பா. தாழ்மையின் ஆவி எனக்கு தாங்க. எப்பொழுதுமே நான் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுதுமே ஆவியனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஒரு சின்ன ஒரு உணர்த்துதல் எனக்கு தரீங்கன்னு சொல்லி சொன்னா அதை நான் உடனே கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. அதை எதிர்த்து நிற்கவோ, அதை ஏன்னு கேள்வி கேட்கவோ, அதை நான் செய்யாம விடவோ இருக்கிறதான அந்த பெருமையினுடைய எண்ணங்கள், அந்த பெருமையினுடைய கிரியைகள் என்னுடைய இருதயத்தை விட்டு, என்னுடைய இருதயத்தின் ஆழங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சொல்லலாமா? எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை விட்டு பெருமை வெளியேறட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்க சத்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சொல்ற சின்ன சின்ன உணர்த்துதல்களுக்கு கூட நான் விட்டு கொடுக்க, கீழ்ப்படிய, அதை நான் அப்படியே செய்ய கர்த்தாவே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எல்லா சுயமாய் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடும். ஆமென், ஆமென் சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உங்க மேல சார்ந்து இல்லாம சுயமான வாழ ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரே, என் மேல ஒரு கான்பிடன்ஸ், என்னுடைய பலத்தின் மேல ஒரு கான்பிடன்ஸ், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நான் வாழ ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரே, வேண்டாம்ப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில அழிச்சு போடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல எங்களை நாங்களே சார்ந்து கொள்றதோ, எங்க பணத்தை சார்ந்து கொள்றதோ, எங்களுடைய சாதுரியத்தை சார்ந்து கொள்றதோ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அதை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீர் அழித்து போடுவீராக. ஓ, சுயமாய் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம்ப்பா. எல்லா நொடியிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சுயமாய் வாழ்கிற எல்லா வாழ்க்கையினுடைய அப்பா அந்த வெளிப்பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுயமாய் வாழ்கிற வாழ்க்கை, ஓ பணத்தை நம்பி வாழ்கிற வாழ்க்கை, எங்களுடைய சாதுரியத்தை, எங்க பலத்தை, எங்க பராக்கிரமத்தை நம்பி வாழ்ற வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். பிதாவே, நீர் கொடுக்கிற உம்முடைய கட்டளைகளை நான் அப்படியே கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும். நீர் சொன்ன வார்த்தையோடு நான் எதையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யாதபடிக்கு எனக்கு இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும். சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நீங்க சொல்ற வார்த்தையை நான் அப்படியே கடைப்பிடிக்கணும்ப்பா. நான் கூட்டுறதோ குறைக்கிறதோ இருக்கக்கூடாது. நீங்க சொன்னதை எக்ஸாஜரேட் பண்ணியும் நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்றதை குறைச்சு நான் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா அதை உடனே நான் என் வாயால பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து உணர்த்துகிற காரியங்களிலே உணர்வுள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. தேவையற்ற எந்த காரியங்களையும் மிகைப்படுத்தி பேசுதல் என்னுடைய வாயை விட்டு வெளியேறுவதாக. நீங்க சொல்ற வார்த்தையை கொஞ்சம் குறைச்சி மற்றவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அப்படி அந்த பாகுபாடோடு பேசுற அந்த வார்த்தைகள் என்னை விட்டு வெளியேறுவதாக. இப்படிப்பட்டதான வார்த்தைகள், இப்படிப்பட்டதான ஜெப வாழ்க்கை என்னுடைய வாயிலே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததா சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, தாழ்மையாய் இருக்க கிருபையும், என்னுடைய முரட்டாட்டத்தை நீர் எதிர்க்கும் போது அதை நான் ஒத்துக்கொள்ளவும் விட்டு கொடுக்கவும் எனக்கு இயேசுவின் நாமத்தில் கிருபை தாரும்.
ஆமென் சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நீங்க எனக்கு ஒரு காரியத்தை, நான் செய்யற தப்ப நீங்க எனக்கு உணர்த்துனீங்கன்னா, இந்த சவுல் மாதிரி நாங்க ஆண்டவரே தேவையில்லாத சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதை உடனே நாங்க ஒத்துக்கணும்ப்பா. என் தவறு என்னன்றதை நாங்க உடனே ஒத்துக்கணும்ப்பா. நாங்க குற்ற உணர்ச்சியில் இருக்கிறதுக்காக கிடையாது. அதை நாங்க திரும்ப சரி செய்து, திரும்ப உமோடு இருக்கிறதா அந்த உறவை நாங்க திரும்ப சரி செய்து கொள்ள இந்த காரியங்களை கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க தாழ்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளும் பெருமை எங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடாதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற முரட்டாட்டத்தை நீங்க பார்த்து அப்பா விரல் காட்டி எங்ககிட்ட நீங்க அதை நீங்க காண்பிக்கும் போது, அதை நீங்க ஆண்டவரே நீங்க எனக்கு ஸ்பாட் ஆன் எனக்கு நீங்க அதை வெளிப்படுத்தும் போது, அதை நான் ஒத்துக்கொள்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. நீங்க ஒரு தப்பிதத்தை என்னிடத்துல நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா, அதை நீங்க எனக்கு உணர்த்தும் போது அதை நான் உடனே ஒத்துக்கணும் அப்பா. நான் அந்த காரியத்தை உடனே நான் சரி செய்யணும் அப்பா. இப்படி நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு பெருமையினாலே பேசிட்டு இருக்க வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம்ப்பா. நான் இவ்விதமாய் உமக்காக பரிசுத்தமாய் வாழ, பெருமை என்னை விட்டு நீக்க எனக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ரெண்டு காரியத்தை பார்த்துருக்கிறோம். முதலாவது என்னதுங்க? கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ரெண்டாவதா, பெருமையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். கில் யோர் ப்ரைட். அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கிறது, நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செக் யோர் பிலீஃப் சிஸ்டம். உங்கள் நம்பிக்கைக்குரிய காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொதுவாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இப்படி வந்தார், பரிசுத்த ஆவியானவர் இப்படி செயல்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் அப்படி வந்தார் அப்படி செயல்பட்டார், இல்லை பரிசுத்த ஆவியானவர் இப்படிலாம் இருக்க மாட்டார், அப்படிலாம் நிறைய ஐடியாஸு வசனத்திலிருந்து வந்தால் கரெக்டு. ஆனால் வேற விதத்தில் வந்திருக்கும். ஒரு மனுஷன் சொல்லி வந்திருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமா வந்தார் அப்படிலாம் சொல்லி மனுஷன் சொல்லி வர்ற காரியங்களை நம்மளுடைய சிந்தையில ஒரு பிலீஃப் சிஸ்டமா மாறிடுச்சு. ஒரு அடிமைத்தனத்திற்குரிய ஒரு எண்ணங்களாக மாறிடுச்சு. ஆனா தேவன் இவ்விதமாவே தான் எல்லா இடத்துலையும் செயல்படுவார்ன்றது 100% என்ன பண்ண முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கிற விதங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை ஒரு விதத்துல உணர்வேன். இவர் ஒரு விதத்துல உணர்வாரு, இவர் ஒரு விதத்துல உணர்வாரு, நீங்க ஒரு விதத்துல உணர்வீங்க. ஆனா இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தனிப்பட்ட முறையில கொடுக்கிற ஒரு அனுபவம். இது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? அப்போ உதாரணத்துக்கு வர்ஷிப் இப்போ ஆவியில நிரம்பும் போது நிறைய பேர் டப்ப டப்ப டப்பான்னு கை தட்டுவாங்க. எல்லாரும் கை தட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் அப்படி கை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அழுவாங்க. ஒரு சிலர் அப்படி ஒரு சிலருக்கு உடம்புலாம் அப்படி சில்லுன்னு ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஆனா இந்த அனுபவத்தையே நீங்க என்னவா மாத்திரக்கூடாது தெரியுமா? ஒரு கோட்பாடாக என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது. இந்த மாதிரி உருவாக்கும் போது இதுல தேவையில்லாத மக்கள் போய் என்ன ஆக்கிறாங்க, போய் சிக்கி கொள்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்தார். நம்ம சர்ச்சில் அப்படி டப்பா டப்பான்லாம் கை தட்டிட்டுலாம் குதிக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு நாள் அவர் சொன்னார், ஒர்ஷிப் நல்லா இருந்ததுங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்கன்றார். எனக்கு புரியல. அவர் என்ன சொன்னார்ன்றது எனக்கு புரியல. ஏன் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எப்படி ஒர்ஷிப் பண்ண முடியும்? இல்லைங்க, ஆவியில நிரம்பி நான் அவர்கிட்ட கிளாரிஃபிகேஷனுக்காக 2-3 டைம் கேட்குறேன். அப்புறம் தான் அவர் சொல்றாரு, இல்லைங்க எங்க சர்ச்சில் நல்லா அதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாரு எங்க பாஸ்டர். நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா ஆவியில நிரம்பி டப்பா 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 டப்பான்னு எல்லாரும் என்ன பண்ணுவோம், கையை தட்டுவோம். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆவியில நிரம்பி வேகமா கையை தட்டினாதான் ஆவியானவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத அந்த விஷயங்கள் இப்படி வந்தாதான் ஆவியானவர்னு சொல்லி நிறைய பேருடைய மைண்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணு தெரியுமா, தூக்கி போடணும். இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் இப்படி வந்தாதான் ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணக்கூடாதுங்க, கொண்டு வரக்கூடாது. அப்ப இவ்விதமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது, இவ்விதமான பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கைகள், பரிசுத்த ஆவியானவரை குறித்த வேற 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 நம்பிக்கைகள் இருக்கும் பொழுது இது ரொம்ப தவறான வழிகளுக்கு நேராக, தவறான உபதேசங்களுக்கு நேராக, ஏன் சில நேரங்களில் ஒளியின் தூதன் பிசாசுனுடைய வழிகளுக்கு கூட நிறைய நேரம் இந்த காரியம் நம்ம வழி நடத்திட்டு போயிடும். அப்ப பிலீஃப் சிஸ்டத்தை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சிலர் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பாங்க, ஒரு சிலர் முழங்கால் படிக்கிட்டு ஆராதிப்பாங்க. ஆனா இப்படி ஆராதிச்சாதான் ஆராதனைன்னு சொல்லி
நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள நம்ம கொண்டு வரக்கூடாது. ஆவியானவர் அந்த லிமிட்டேஷனுக்குள்ள கொண்டு வந்து நம்ம வைக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 வேடிக்கையான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை எனக்கு ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேக கூட்டம் ஒன்று நடந்துச்சான். கவனிங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக கூட்டம் ஒன்று நடந்துச்சான். இப்போ அந்த அபிஷேக கூட்டம் நடந்த உடனே அந்த அந்த கூட்டத்தினுடைய முடிவில் எல்லாரும் வந்து சாட்சி சொன்னாங்க. ஆவியானவரை முதல் தடவை பெற்றுக்கொண்டேன், ஆவியானவர் வந்து என் மேலே வந்து அப்படியே சில்லுன்னு இறங்கினார், நான் அழுதேன், இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் தங்க தங்க அனுபவத்தை சொன்னாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதெல்லாம் முன்னாடி மைக்கு கொடுத்து வேற சாட்சி சொல்லியிருக்காங்க. இவர் ஒருத்தர் வந்தவருக்கு எதுவுமே இல்லை, அவர் சும்மா ஏதோ பொழுதுபோக்கு வேடிக்கை பார்க்க வந்தவர். ஆவியானவர் பற்றிலாம் ஒன்றுமே அவருக்கு தெரியாது, அவர் எதுவுமே உணரலை. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லைனில் வந்துட்டாங்க. லைனில் வந்தால் ஏதாவது என்ன பண்ணணும், ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டு தானே போகணும். ஸோ இவர் வரிசையாக ஒருத்தராக ஸ்டேஜில் வர்றவங்க வந்து ஆவியான என் மேலே அப்படி சில்லுன்னு அப்படியே ஒரு மழை பெஞ்ச மாதிரி இருக்குன்றாரு, ஒருத்தரும் ஷாக் அடித்த மாதிரி இருக்குன்றாரு, இப்படி ஒருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு முன்னாடி இருக்கிறவர் கடைசி என்ன சொல்கிறாருன்னா, ஆவியானவர் என் மேலே ஒரு புறாவை போல இறங்கினார் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தாங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா ஒன்றுமே அவர் தான் நம்பலையே. இன்னொரு ஆவியானவர் என் மேலே கோழியை போல இறங்கினார். கோழியா? ஆவியானவர் அப்படிலாம் வரமாட்டார், கிளம்புடா அப்படின்ட்டார். ஸோ இது வேடிக்கையாக வேற ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது கிண்டல் அடிக்கிறதுக்கோ சிரிக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லலை. பாருங்க, இதுதான் பிலீஃப் சிஸ்டம். தவறான கண்ணோட்டங்கள் உடையதான ஒரு பழக்கம். ஆவியானவர் புறா மாதிரி வந்தார்னா ஏன் கோழிய மாதிரி வரமாட்டாரன்னு கேள்வி கேட்பான் நம்பால். ஏன் புறா தான் ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஏன் கோழி காக்கா அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதா? ஸோ நம்ம பைபிளில் ஒரு இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் பெற்று வரும்போது ஆவியானவர் புறாவை போல வந்திறங்கினார்னு அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தான். மற்றபடி 120 பேர் மேலே கூட புறா வந்து உட்காரல, 120 புறா வந்து உட்காந்துச்சு இல்லை. ஸோ அந்த ஒரு இடம் தான், அந்த ஒரே ஒரு இடத்துல. அதுவும் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அங்கிருந்ததான எல்லா மக்களும் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை தேவனுடைய குமாரனாக அங்கீகரிக்கணுன்றதுக்காக தான். ஒரு லிட்டரலா ஒரு கன்ஃபர்மேஷன், பிசிக்கலான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் கர்த்தர் அந்த புறாவை அங்கே அனுப்புனார். மற்றபடி புறா வரணுன்ற அவசியமே நமக்கு இல்லை. அங்கே இருக்கிறதான மக்கள் இயேசுவை நம்பணுன்றதுக்காக தான் அங்கே புறா அனுப்பப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் புறா வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள், நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆவியானவர் வந்தார்னா இப்படி இருக்கும், ஆவியானவர் வந்தார்னா அப்படி இருக்கும், ஆவியானவர் வந்தால் எல்லாம் கீழே பொத்துன்னு கீழே விழுவாங்க, ஆவியானவர் வந்தால் எல்லாம் அழுவாங்க, ஆவியானவர் வந்தால் எல்லாம் சிரிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான அனுபவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்முடைய சிந்தைக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. இவ்விதமான அனுபவங்கள் தனிப்பட்ட மனுஷனுக்கு வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா அது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையாக என்ன பண்ணக்கூடாது, உருவாக்கப்படக்கூடாது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு இவ்விதமான பழைய பாப்புலர் பிலீஃப் சிஸ்டம் என்ன உங்க மைண்டுக்குள்ள இருக்குது, அதை தூக்கி என்ன பண்ணுங்க, வெளியே போடுங்க. இந்த மாதிரி எண்ணம் மைண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆவியானவரால் என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இவ்விதமாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும், உள்ளான மாற்றம் ஏற்படும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகத்தில் கீழே விழுறதுலாம் நம்பவே மாட்டாங்க. அது என்ன கீழே விழுறது, கீழே விழுந்தாலும் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாங்க அவங்க அப்படின்வாங்க. உண்மையாலுமே தேவ பிரசனத்தில் விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. நான்லாம் தேவ பிரசனத்தில் கீழே விழுந்திருக்கேன். அதனால அது நான் வந்து அது ஒரு கோட்பாடாக அவங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது. எல்லாரும் நீ கீழே விழுந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது தப்பு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கீழே விழலாம், உட்காரலாம், அழலாம், அது தேவனுக்கும் உங்களுக்கும் பொறுத்தது. உங்களை பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் டீல் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம பொதுவான ஒரு போதகமாக நம்ம அதை மாற்றிவிடக்கூடாது. ஸோ இவ்விதமாய் ஒரு சில காரியங்கள் நம்முடைய மைண்டில் இருக்கும். ஆகையினால இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நம்ம தூக்கி எறிந்து விட வேண்டும். ஸோ இவ்விதமான பிலீஃப் சிஸ்டம் நம்மளுடைய நம்பிக்கைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவை அது தாறுமாறாக மாற்றிவிடும். சரிங்களா? ஸோ இது எச்சரிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ இப்போ நம்முடைய கண்களுக்கு மறைவாக இல்லை நம்முடைய சிந்தையில் மறைவாக இவ்விதமான பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான தவறான கண்ணோட்டங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் பவுல் விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? பரிசுத்த ஆவியானவர்
உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா அவருக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு ஏதோ ஒரு காரியம் உங்க மைண்ட்ல என்ன இருக்குது, தடையாக வந்திருக்கிறது. கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஸோ உங்களுடைய மைண்ட்ல பரிசுத்த ஆவியானவரை குறிச்சதான எந்த விதமான கண்ணோட்டமும் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஃபால்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், தவறான கண்ணோட்டங்கள் எதுவுமே இருக்க கூடாது. கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறாரு, அதை நான் எப்படி உணரணும், அதை நான் எப்படி கீழ்ப்படியணும், எப்படி பெருமை என்னை விட்டு அகற்றணும்னு சொல்லி நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிய, அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ணும்போது அப்படி ஆவியானவர் வந்தார், இந்த மாதிரி கண்ணோட்டங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணிடணுங்க, அகற்றிடணும். இது நமக்குள்ள இருக்கும்போது ஆவியானவருடைய அந்த 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 பிரத்யேகமான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த விசேஷமான அந்த உறவை ஆவியானவரோடு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அப்ப இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்கலாமா? என் பின்னாடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரோடு நான் இணைந்து நடக்க முடியாமல், ஆழமான உறவு கொள்ள முடியாமல் என்னை தடை செய்த தேவனுக்கு பிரியமில்லாத நம்பிக்கைகளை, ஆலோசனைகளை உம்முடைய நாமத்தில் நான் அழித்து போடுகிறேன். ஆமென். எல்லாரும் கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கிரியை செய்யறதுக்கு தடையா என்னுடைய சிந்தையில ஒரு சில எண்ணங்கள் இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்த காரியங்களோ, இல்ல ஒரு சில இடங்கள்ல தூஷணமா பேசப்பட்ட வார்த்தைகளோ, இல்ல ஏளனமா செய்யப்பட்ட காரியங்களோ என்னுடைய சிந்தையிலே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய பேர் யூடியூப்ல ரொம்ப அஃபென்சிவா கிறிஸ்தவர்களை பற்றி பேசுறத பார்த்து பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறதான ரிலேஷன்ஷிப்பை லூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தொலைச்சிருப்பாங்க. ஆகையினாலே இவ்விதமான காரியங்கள் எல்லாமே சத்ருவனுடைய திட்டங்களாக இருக்கிறது. நிறைய நேரம் இந்த கிறிஸ்தவர்களை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுற அந்த யூடியூப் வீடியோஸை பார்த்து நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவருக்கும் அவர்களுக்கு இருக்கிறதான அவங்களுடைய உறவை அவங்க தொலைச்சிட்டாங்க. இப்படி நிறைய கிறிஸ்தவர்களை என்னால பார்க்க முடிகிறது. ஆகையினால இப்போ நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, உம்மோடு கூட இருக்கிறதான அந்த உறவை என்னுடைய வாழ்க்கையில தடை செய்ததான இவ்விதமான நம்பிக்கைகள், தேவையில்லாத காரியங்களை நான் பார்த்தது, தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டது, ஆவியானவர் இப்படிதான் செயல்படுவார்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போதனைகளை பேசினது, இதனாலே எனக்கும் உமக்கும் இருக்கிறதான உறவை அப்பா பிசாசானவன் தந்திரமாக வந்து அதை தீட்டுப்படுத்திட்டான், அதை கலங்கப்படுத்திட்டான். இப்பொழுது அவ்விதமான நம்பிக்கைகளும் அவ்விதமான எண்ணங்களும் ஆலோசனைகளும் என்னுடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. சொல்லலாமா? கர்த்தாவே, எனக்கும் உமக்கும் இருக்கிறதான அந்த உறவு சரியான உறவா இருக்கணும் ஆண்டவரே. தேவையில்லாத நம்பிக்கைகளினாலே வந்த உறவா இருக்கக்கூடாது, தேவையில்லாத ஆலோசனைகளினாலே வந்த உறவா இருக்கக்கூடாது, ஒரு மனுஷன் கள்ள உபதேசத்தை சொன்னதுனால வந்த அந்த உறவாக இருக்கக்கூடாது. அப்பா, என்னுக்கும் உமக்கும் இருக்கிறதான அந்த உறவு பரிசுத்த உறவாக இருக்கணும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கும் உமக்கும் இருக்கிறதான அந்த உறவு பரிசுத்த ஒரு உறவா இருக்கணும் ஆண்டவரே. இதுல தேவையில்லாத நம்பிக்கைகள், தேவையில்லாத ஆலோசனைகள் எனக்கு வேண்டாம் அப்பா. அடுத்ததாக என் பின்னாடி சொல்லுங்க. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் என் மனதில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தவறான எண்ணங்களை நீக்கி போடும். ஆமென். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களை குறித்து நிறைய நேரம் நிறைய பேர் தவறான எண்ணங்களை என்னுடைய வாழ்க்கையில விதைச்சிட்டாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான பேட் பெர்ஸ்பெக்டிவ், தவறான கண்ணோட்டங்கள் என்னுடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. எனக்கும் உமக்கும் உறவு கொள்றதுக்கு இந்த தவறான கண்ணோட்டங்கள் ஒரு தடையாக இருக்கிறது. ஆகையினால் இவ்விதமான தவறான கண்ணோட்டங்கள் என் சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவர், அப்பா, நீங்க என்ன எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க அப்படி என்ன நடத்த என்ன நான் முழுசுமா விட்டு கொடுக்கிறேன் அப்பா. சொல்லுங்க எல்லாரும். ஆவியானவரை உமக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் மனதிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த சகல தவறான எண்ணங்கள், மனிதனாலே விதைக்கப்பட்ட தவறான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. அடுத்ததாக சொல்லுவோம். தேவனே, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் இருக்கும் நம்பிக்கைகளை, தேவனுடைய சத்திய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கும் நம்பிக்கைகளை இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுவீராக. ஆமென். சொல்லி கேட்கலாமா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில
ஆவியானவருக்கு விரோதமா இருக்கக்கூடியதான நம்பிக்கைகள் அது எங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. நாங்க உங்களோடு கூட பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு, பரிசுத்த உறவு கொள்ள முடியாதபடிக்கு எங்க மனசுல இருக்கிறதான நம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் அப்பா. சத்திய வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படியணும் அப்பா. உங்க வசனத்துக்கு விரோதமான எண்ணங்கள் எங்களுடைய சிந்தையை விட்டு வெளியேறட்டும் அப்பா. உம்முடைய வசனத்துக்கு விரோதமான எதிர்மறையான எண்ணங்கள் எங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. நாங்கள் பரிசுத்த உறவு கொள்ளணும் அப்பா. ஆவியானவரோடு பரிசுத்த உறவுல நடக்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் சுத்திகரிப்பிற்காக இப்போதே ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையோடு ஒத்துப்போகாத எல்லா எண்ணங்களையும், நம்பிக்கைகளையும், கோட்பாடுகளையும் இயேசுவின் நாமத்தில் என் மனதை விட்டு நீக்கி போடுவீராக. சொல்லலாமா? நம்மளுடைய ஃபைனல் அத்தாரிட்டி தேவனுடைய வார்த்தை தான். அதனால இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையோடு ஒத்துப்போகாத எந்த ஒரு எண்ணங்களையும், உம்முடைய வார்த்தையோடு ஒத்துப்போகாத எந்த ஒரு நம்பிக்கையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இருதயத்தை விட்டு, என்னுடைய சிந்தைகளை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போகாத எந்த நம்பிக்கைகளையும், பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. தேவன் உம்மை குறித்து நீங்க வசனத்துல வெளிப்படுத்தினீங்களே, அந்த காரியங்களை நான் தெளிவாக தியானிக்க, அதை புரிந்து கொள்ள, என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நேரத்தில் இவ்விதமாய் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், பெருமை என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவரால் நம்மிடத்தில் கிரியை செய்ய முடியாது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்த்த ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தவறான நம்பிக்கைகள், பாப்புலர் பிலீஃப் சிஸ்டம்ஸ், இவ்விதமான தவறான நம்பிக்கைகளினாலே நாம் ஏமாற்றப்பட்டிருக்க கூடாது என்று சொல்லி, ஆகையினால இந்த நாட்களில் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம், தேவனை நோக்கி பார்க்கலாம். சொல்லுங்க, ஆவியானவரே, இந்த நாளில் நான் உம்மோடு கூட உறவு கொள்ளணும்ப்பா, உம்மோடு கூட நான் உறவு கொள்ளணும்ப்பா. அந்த உறவை கலங்கப்படுத்துகிறதான எல்லா விதமான அப்பா தாக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, அப்பா, நாங்க உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும் அப்பா. நாங்க உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும். உணர்வுள்ளவங்களா நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உணர்வுள்ளவர்களா நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒருபோதும் அப்பா உம்முடைய சத்தத்தை விட்டு அப்பா நாங்க தூரம் போறவங்களாகவோ, பெருமை உள்ளவர்களாகவோ அப்பா நாங்க இருக்கக்கூடாது. பெருமை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் அப்பா. எல்லா விதமான பெருமை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். உங்க சத்தத்துக்கு நித்தமும் கீழ்ப்படுகிறவர்களா நீர் எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்கலாமா? ஆவியானவரே, எங்களை ஆராய்ந்து பாருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.